ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து சிக்கன் mayonnaise சாண்ட்விச், ஸோ அந்த ஃப்ரெஷ்ஷான ப்ரெட்டு பேக் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு ப்ராப்பரான சாண்ட்விச் வந்து செஞ்சு பார்க்கணுன்னு தோணிடுச்சு. அதனால குயிக்காட்டு சிக்கன் mayonnaise சாண்ட்விச் நான் இது வரைக்கும் போட்டதில்லைன்னு நினைக்கிறேன். வெஜ்ஜு போட்டிருக்கேன், ஆனால் இது போட்டதில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். ஸோ நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இது ஒரு 1/2 kg இருக்கும். இதுக்கு நான் என்னெல்லாம் போடுறேன்னா உங்கள் இஷ்டம்தான். நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், ட்ரைடு பார்ஸ்லே, இது இல்லைன்னா பிரச்சனை கிடையாது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர், சால்ட்டு. ஸோ இது வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுற ஸ்பைஸு. பட் நீங்கள் வந்து இந்தியனைஸ்டாக கம்ப்ளீட்டாக பண்ணலாம். கரம் மசாலா பவுடர், மஞ்சள் பொடி அதெல்லாம் போட்டு. ஸோ இப்போ கொஞ்சம் பிளாக் பெப்பர் பவுடர். ஓகே, ஸோ இந்த ஸ்பைசஸ் எல்லாம் இல்லாமலும் கூட நீங்கள் ஜஸ்ட் பாயில் பண்ணலாம். பட் நான் வந்து இந்த சிக்கன் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுனால இந்த ஸ்பைசஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி, இது வேகணும்ல, அதுக்கு வேண்டி. ஓகே, ஸோ இப்போ வந்து இதை மூடி நான் வந்து ஒரு 2 விசில் வச்சு எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ 2 விசில்லாம் வேண்டாம், ஒரு விசிலில் குக் ஆயிரும். ஏன்னா குட்டி குட்டி பீசஸ் அதெல்லாம் கட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு விசில் வச்சு எடுத்துகிட்டு காணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு விசில் வச்சேன். ஸோ சிக்கன் வந்து கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த தண்ணி இருக்குது தெரியுமா, அந்த தண்ணியை மட்டும் லைட்டாக நம்ம எவாப்ரேட் பண்ணிடுவோம். ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து ஒரு 2 ஃபோர்க் எடுத்துக்கோங்க. 2 ஃபோர்க் எடுத்து இதை வந்து ஓரளவுக்கு சின்ன பீசஸாக, எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெட் பண்ணியிருந்தால் பிடிக்காது, எனக்கு அந்த சங்கியாக வரும் தெரியுமா, எனக்கு அதுதான் பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாகிட்டு நம்ம வந்து அது பிச்சு போட்டுடலாம். ஸோ இந்த தண்ணி வந்து ஃபுல்லாக எவாப்ரேட் ஆகணும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம சிக்கன் வந்து இங்கே பாருங்கள், நான் ஒரு பவுலில் எடுத்துட்டேன். ஸோ கம்ப்ளீட்டாக கூல் ஆகணும். அதுக்கடையில் நான் வந்து நீங்கள் வந்து சிம்பிள் என்னென்னா, இந்த சிக்கன்லேயே டேரெக்டாக நீங்கள் mayonnaise போட்டு மிக்ஸ் பண்ணி சாண்ட்விச்சில் ஃபில் பண்ணால் பூம் டன். ஓகே, ஸோ செமையான ஒரு சிக்கன் mayonnaise சாண்ட்விச் ரெடி ஆயிரும். பட் போர்ஷன் சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் டேஸ்ட்டை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா இதில் mayonnaise போட்டு பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 2 சாண்ட்விச் பண்ண முடியும். பட் நம்ம வந்து அதில் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பண்ணும்போது அதை ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு 4-5 சாண்ட்விச் பண்ண முடியும். ஸோ கேரட்டை வந்து ஒரு கேரட்டை துருவி வச்சுருக்கேன். கேபேஜை வந்து தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பொடிசாக கட் பண்ணலாம், பட் நான் இந்த மாதிரி ஷ்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஆனியனையும் அதே மாதிரி ஸ்லைசரில் வந்து தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் கொத்தமல்லி கீரையை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த சிக்கனில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி இந்த சிக்கனே வந்து அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல். நம்ம கார்லிக் பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ், ஆனியன் பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்படின்னு போட்டு இதை ஃப்ளேவராக வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து நம்ம கேபேஜ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் பைனாப்பிள் குட்டி குட்டியாக கட் பண்ணி பைனாப்பிள் ஆட் பண்ணிக்கலாம், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கேபேஜு, அப்புறம் கேரட்டு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி கீரை, அதுக்கப்புறம் ஆனியன். ஓகே, ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இதில் வந்து mayonnaise சாண்ட்விச்சுங்கிறதுனால அதிகமாகவும் mayonnaise ஆட் பண்ணிடாதீங்க. ஓரளவுக்கு லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ mayonnaise ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் வந்து இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நம்மளோட ஃபில்லிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து செம்மையாக இருக்கும். இதுக்கு ரேப்புக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணுங்கள். பட் சிக்கன்லேயே நம்ம நிறைய ஆட் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா கார்லிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், வேணும்னா சில்லி சாஸ் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரெட்டை எடுத்துகிட்டு வந்து ஸ்லைஸ் பண்ணி இதை ஸ்டஃப் பண்ணி நம்ம சாப்பிட வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட ஃப்ரெஷ் ரை அண்ட் கேரவே ப்ரெட்டை வந்து ஸ்லைஸ் பண்ணியாச்சு. ஸோ இதில் நான் சாண்ட்விச் பண்ணிவிட்டு நான் டோஸ்ட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா இது வந்து ஃப்ரெஷ் ப்ரெட். நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு டோஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபில்லிங்கை உள்ளே வச்சு அடுப்பில் கொஞ்சம் பட்டர் போட்டு, தவாவில் பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஸோ ஃபில்லிங் நிறைய வைங்க, ஃபில்லிங்கில் மட்டும் கஞ்சத்தனம் முடிக்காதீங்க, ஏன்னா அதுதான் வந்து இதுக்கு டேஸ்ட்டு.
ஓகே. ஸோ சப்போஸ் இதை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா நம்ம பிளாஸ்டிக் ரேப் இருக்குல்ல, ஏன்னா இதை இப்படி வச்சோன்னா நமக்கு ட்ரை ஆயிரும் ப்ரெட்டு. அதனால் இந்த பிளாஸ்டிக் ரேப்பில் வந்து நம்ம ரேப் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரேப் பண்ணி கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஸோ இப்போ சாண்ட்விச் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். நல்ல இந்த சாண்ட்விச் பர்டிகுலர் சாண்ட்விச் வந்து கோல்டாக கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஓகே. ஸோ இப்போ கட் பண்ணிடலாம். ஸோ பிளாஸ்டிக் ரேப்போடி கட் பண்ணுங்கள், அது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கட் பண்ணதுக்கப்புறம் பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே. சிக்கன் ஸ்பைசி மைனேஸ் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த